பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய எங்கள் மரபு மஞ்சு விரட்டு. இது எங்களின் பாரம்பரியம், பண்பாடு. இது அழியாது. கடைசி தமிழிடம் வீழ்ந்தால்தான் உண்டு. உலகின் மூத்த மொழி தமிழ். உலகின் முதல் மனிதனாக தமிழன் இருந்திருக்கக்கூடும். ஆதிச்சநல்லூர் கல்வெட்டுகள் 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் இருந்ததை அடித்துச் சொல்கிறது. தமிழின் இருப்பை சமீபத்திய கீழடி ஆய்வுகளும் உறுதிப்படுத்தியுள்ளன. இனி எந்த தமிழனும் கணினியில் அமர்ந்து கொண்டு புறநானூற்றையும் அகநானூற்றையும் படிக்கப் போவதும் இல்லை, படைக்கப் போவதும் இல்லை. கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பும் அதன் நீட்சியுமே வரலாறாகிறது. இதோ ஒரு கலாச்சார கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமாக உடைபட்டு கொண்டிருக்கிறது. சல்லிக்கட்டு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் அடையாள சின்னமாக ஒரு காளை மாடுதான் இருக்கின்றது. மாடுகள் நாம் வாழ்ந்த இடமெல்லாம் போற்றுதலுக்கு உரியவையாகவே இருந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட தமிழனின் வரலாற்றை சொன்ன நம் மாட்டினங்கள் இப்பொழுது ஒற்றை இலக்கங்களோடு இருப்பது ஏதோ ஒன்றை நமக்கு பிரதிபலிக்கிறது. கலாச்சாரம் அழிந்தால் அந்த இனம் அழியும் என்பார்கள். அதனை உறுதிப்படுத்துவது போல்தான் உள்ளது. சல்லிக்கட்டின் தடை நாட்டு மாட்டினங்களை மேலும் அழிவை நோக்கியே எடுத்துச் செல்லும். அசோக சின்னத்தின் கீழ்ப்பகுதியில் மாட்டை வைத்து கொண்டாடும் நாம் ஒரு புறம் சத்தமின்றி நம் சந்ததியை அழித்துக் கொண்டிருக்கிறோம். அரிசியை கணினியில் பதிவிறக்கம் செய்யும் காலம் வந்தாலே ஒழிய என் இனம், மொழி, பாரம்பரியம் எதுவும் எம்மை விட்டு போகும். சல்லிக்கட்டுக்கும் தமிழனுக்குமான நீண்ட நெடிய தொடர்பு இருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொஹஞ்சதாரோ பகுதிகளில் கிடைத்த முத்திரைகளில் தமிழரின் ஜல்லிக்கட்டு தொடர்பான காட்சிகள் பொறிக்கப்பட்டு 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் இம்முத்திரைகள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் என்று பதியப்பட்டுள்ளது. சீறி வரும் காளைகளை அடக்குபவர்களுக்கு பெண்களை மணமுடித்து கொடுத்ததாக கலித்தொகையில் ஒரு பாடல் உண்டு. பொதுவாகவே நம் பண்பாடு என்று வருகிற போது இயற்கையை, சூரியனை, நீர் விலங்குகளை நாம் வணங்கி வந்ததாக சான்றுகள் 1000 உண்டு. நாம் வெப்பமண்டலத்தை சார்ந்தவர்கள் என்பதால் சூரியனை வழிபடுகிறோம். விவசாயம் பிரதான தொழில் என்பதால் விவசாயத்திற்கு உதவிய விலங்குகளை நாம் வழிபடுகிறோம். விவசாயத்திற்கு நன்றி தெரிவிக்க நடத்தப்படும் தமிழர் பண்டிகையில் பொங்கல் வைத்து மாட்டிற்கு படைத்து தமிழனின் வீர விளையாட்டான சல்லிக்கட்டை நடத்துகிறோம். ஆதித்தமிழன் தன் வியத்தகு சாதனைகளை அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு அழகாய் பாதுகாத்து வைத்துவிட்டுத்தான் சென்றான். ஆம், அதனை நாம் தான் புரிந்து கொள்ளவில்லை. உலகம் உருண்டை என்று கலிலியோ சொன்னதை ஏற்ற நாம், கிரகங்கள் 9 என்று சொன்ன விஞ்ஞானத்தை மெச்சிய நாம், கடவுள் துகள் என்று சொல்லி நோபல் பரிசு வாங்கிய விஞ்ஞானியை பார்த்து வியந்த நாம், விஞ்ஞான வளர்ச்சி ஏதுமற்ற காலத்தில் கிரகங்களை வரிசைப்படுத்தி தன் விஞ்ஞான அறிவை விரயம் செய்யாமல் தன் தலைமுறைகளுக்கு விட்டுச் சென்ற நம் மூதாதையர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. 5 வகை நிலங்கள், பஞ்சபூதங்கள், திணைகள் என்று அவர்கள் எழுதி வைத்த ஒவ்வொன்றும் நம் வாழ்வியலை மாற்றும் வல்லமை உடையன. ஆனால் நாம் என்ன செய்தோம்? அவர்கள் கண்டுபிடித்து விட்டுச் சென்ற வியத்தகு கண்டுபிடிப்புகளை கண்டு கொள்ளாமல் அதனை சுற்றி வந்து பிள்ளை வரம் கேட்டுக்கொண்டும் மணியடிப்பவன் சொல்வதுதான் வாழ்க்கை என்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் முன்னோர்களின் கண்டுபிடிப்புகளை கொண்டாட வேண்டிய நாம் அவற்றை அழித்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சை சரஸ்வதி மஹாலில் படிக்கப்படாமல் இருக்கும் ஓலைச்சுவடிகளை மொழிபெயர்த்தால் தமிழனின் இன்னொரு பரிணாமம் வெளிவரும். அன்று இந்த உலகமே அலரும். தமிழா, நீ போராடு, ஆனால் அதன் அர்த்தம் சொல்லி போராடு. உலகில் மொத்த தமிழினமும் உன்னோடு கைகோர்க்கும். உலகின் மூத்த மொழி எம் தாய்மொழி தமிழ். எம்மை பணிக்க இங்கு எவருக்கும் தகுதியில்லை.